ஸ்ரீ ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துரே நமஸ்துரே. இந்த பிடிபி சேனலில் தெய்வத்துடைய சிறப்புகள் எல்லாம் இதனுடைய நிகர்கள் எல்லாம் மறையக்கூடாது, இது மக்கள் மனசுல இது நிறைஞ்சிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு தான் நம்மளுடைய அம்பாளுடைய அனுகிரகத்துல நம்ம ஒண்ணுன்னா எடுத்து இதனுடைய ஞாபக சிக்தமா நம்ம எடுத்து உரைக்கணும். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆயி பாருங்க, ஆயி 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 சின்னாயி பெரியாயி அங்காயி அங்காளம்மன் அங்காள பரமேஸ்வரி பூகாவனத்தம்மன் இவர்கள் யார் அப்படின்னு இந்த பிடிபி சேனலில் இதை விளக்கமாக நம்ம சொல்கிறோம். இவருடைய சுரூபங்கள்லாம் என்ன, எதுக்கு இந்த அவதாரம் அப்படின்ட்டு இதெல்லாம் மக்களே அங்காள பரமேஸ்வரியை கும்பிட்றவங்க, அங்காள பரமேஸ்வரி குலதெய்வமாக இருக்கிறவங்க இதை தச்சுருவமாக நீங்கள் பார்க்கணும். ஒரு வீடியோ இது வீடியோ வந்துட்டு இருக்கோம், ஒரு பகுதியாக சொல்லிட்டு வரும் மக்களுக்கு புரிகிற மாதிரி இதை யார் அப்படின்றத இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இவன் இந்த காட்சியில் இந்த தாட்சாயணி யார் அப்படின்ற ஒரு விளக்கம், தாட்சாயினி யார் அப்படின்ற ஒரு விளக்கத்தை சொல்கிறோம். தாட்சாயணி யார் அப்படின்ற ஒரு விளக்கத்தை எடுத்துரைக்கிறோம். ஓம் ஸ்ரீ ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே. சிவபெருமானே தாட்சாயினி கக்கன் ஏகத்தில் விழுந்துடுறார். ஒரு நிகழ்வு விழுந்துன்னு அவன் கருவி போயிடுறான். இவர் அகோரதாண்டம் ஆடிக்கிட்டு சிவபெருமான் ஆடிக்கிட்டு இந்த தாட்சாயினியை தன் தோளில் தூக்கி போட்டுக்கிட்டு மயானத்தை நோக்கிட்டு போகிறார். தன் அறியாமல் மயானத்தை நோக்கிட்டு போகும்போது மேல் மலையனூர் என்ற ஊரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது குலதெய்வமாக அங்கே அவதரிச்சார். அங்கே இந்த அம்பாளுடைய கை சோத்தாங்கை ஆடிக்கிட்டு அருந்து கீழே விழுவுது. ஆகாயத்து மார்க்கமாக போகும்போது கீழே இந்த கை 5 விரலுடைய கை கீழே விழும்போது ஒரு 5 தலை நாகமாக உருவெடுத்து அந்த ஏரியிலே நின்று பார்க்கிறார். பார்த்தால் அங்கே நீர் இந்த நீரிலே நாம் குடித்து விடுவோம் என்று இறங்கும் போது நம்ம சொல்ல முடியாது. முதலே என்ன சொன்னோம், ஆயினா வயதானம்மன். ஒரு ஆய் என்ற உருவ சரூபமாக அந்த ஏரி நீரிலே முழுகி வெளியே வருகிறார். இவர்தான் ஆய் என்ற 5 தலை நாகமாக உருவெடுத்தவள் ஆயி. இவள் பெயர் ஆயாகி உருவெடுத்து இந்த ஏரி தரையிலே குடித்துவிட்டு இந்த முடிகளை உதிர்கிறார். உதிரும்போது அந்த 5 முடிகள் அந்த முள்சரத்திலே, அந்த ஏரியில் உள்ள முள்சரத்திலே மாட்டிக்கொள்வது. இந்த அம்மன் என்ன இவ்வளவு ஒரு வலிமையாக இந்த முள்ளில் பார்த்தால் சாதாரண ஒரு சிறு முள்ளு தான். அந்த முள்ளிலே அந்த 5 முடிகள் மாட்டி உடனே இந்த அம்பாள் இருக்கிறார். இழுத்தால் சங்கிலி அர்த்தம் கேட்கிறது. பல ஓசைகள் அந்த முடியிலே. இவன் அம்பாள் நம்மள்கிட்ட சரி இந்த முடியை அறுத்து விட்டுருவோம்னு இந்த முடியை அறுத்து விடுகிறார். ஒரு முனிகள் தோன்றுகிறார்கள். மொட்டை முனி, சங்கிலி முனி, நொண்டி முனி, சடமுனி, முனியாண்டி, இப்படி 5 சுரூபங்கள்லாம் இந்த அம்மாவை சுற்றி சொல்லி நிற்கிறார். இன்னொன்று இந்த அம்மா சுற்றி பார்க்குறார். பார்க்கும்போது இந்த முடிகள் அந்த அம்மாவை சுற்றி வலம் வருகிறது. மொட்டை மூனி அம்மா உனக்கு உன் புகழை பாடுதம்மா, மொட்டை மூனி அம்மா உன் புகழை பாடுதம்மா, சங்கிலி முனியம்மா உனக்கு சலங்கை ஒளி முழங்குதம்மா, நொடி முனியம்மா நொடி நடனம் உனை சுற்றி ஆடுதம்மா, சடை முனியம்மா உனக்கு சங்கீதம் பாடுதம்மா, முனி ஆண்டியம்மா உனக்கு பூமாலை போட்டு புகழுதம்மா, அம்மா மொட்ட முனியம்மா உன் புகழை பாடுதம்மா, சங்கிலி முனியம்மா உனக்கு சலங்கை ஒளி முழங்குதம்மா, நொண்டி முனியம்மா
நடனம் ஆடுதம்மா சாடை முனியம்மா உனக்கு சங்கீதம் பாடுதம்மா ஆண்டி முனியம்மா உனக்கு பூமாலை சூடுதம்மா உன்னை சுற்றி வனம் வருகுதம்மா உன் புகழை பாடி மகிழுதம்மா உன் புகழை பாடி மகிழுதம்மா. இந்த முடிகள்லாம் இந்த 5 முடியில இந்த 5 முனி நொண்டி முனி, சங்கடி முனி, மொட்டை முனி, சடமுனி, முனியாண்டி இப்படி என்று 5 உருவத்தில் எடுத்த உடனே இந்த அம்பாள் என்ன பண்ணுறா, சரி அப்பனீங்களே நீங்களாம் என்னை சுற்றி எனக்கு நான் சுரூபத்தில் நான் வந்திருக்கேன், சரி இது ஒரு சுரூபமாக நீ இருக்கிறீர்கள், இந்த ஏரிக்கரையிலே நீங்கள் இந்த ஊரிலே உள்ள மக்கள்கள் உங்களை போற்றி மகிழ்ந்தார்னால் அவர்களை காத்தருள்கள், இந்த ஏரிக்கரை விட்டு நீங்கள் எங்கும் செல்லக்கூடாது, இங்கே ஏரிக்கரையிலே தோன்றப்பட்டவர்கள் இந்த ஏரிக்கரையிலே இந்த ஜகத்திலே உழவுங்கள் என்றால் ஒரு ஏரிக்கரையிலேயும் ஒரு முடிகள் உழவும். இன்னைக்கும் கிராம சரத்திலே 12 உச்சி மணி போகாதப்பா முனி இருக்கும் அப்படின்னு நேற்றராக இருக்கப்பட்டது. நேற்றரமான ஒரு உருவம் கொடுக்கப்பட்ட அந்த அம்பாளுடைய சக்தியிலே இன்னைக்கும் ஏரிக்கரையிலே முனிகள் இருக்கிறார்கள். இன்னைக்கும் இந்த ஏரிக்கரை கிராமத்திலே மக்கள்கள் இதை வணங்கி வழிபட்டு இதனுடைய அருள் பெறுகிறார். அப்பேற்பட்ட ஒரு சக்தியை கொடுத்த ஆயி குருசரம் இந்த முடிகளை படைத்துவிட்டு அடுத்தது இவள் எங்கே செல்கிறாள் என்று பார்ப்போம். ஓம் டி ஆதிசக்தி. இந்த நிகரை இந்த பியூட்டிஃபுல் சேனலை தொடர்ந்து பாருங்கள். இவருடைய பெருமை என்ன என்று ஒரு பகுதியாக சொல்லி கொண்டு வருகிறோம். இந்த முனி சரத்தை உண்டாக்கினால் அதுக்கு அடுத்தது என்ன வருகிறது என்று பார்ப்போம். ஓம் டி ஆதிசக்தி, நீலாம்பரி, நாராயணி, நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.